Recover deleted files. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலாக இருக்கலாம், இல்லாட்டா SD கார்டாக இருக்கலாம், பென்ட்ரைவாக இருக்கலாம், DSLR கேமராவாக இருக்கலாம், இல்லாட்டா உங்கள் லேப்டாப் இல்லாட்டா கம்ப்யூட்டராக இருக்கலாம். இது மாதிரி இந்த டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து உங்களுடைய முக்கியமான ஃபைல்ஸு மிஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது 100% ஒர்க்கிங்கு. இதை நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ண முடியும். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு, இல்லாட்டா யாருக்காவது உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் உதவி செய்ய முடியும். அதாவது அவங்களுடைய மிஸ் ஆன ஃபோட்டோஸ், வீடியோஸை கூட அவங்களுக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியும். அவ்வளோ அருமையான ஒரு சாஃப்ட்வேர் இது. இந்த சாஃப்ட்வேருடைய ஃபுல் வெர்ஷனை நான் கீழே என்னுடைய டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இழந்து போன எல்லா டிலீட்டட் ஃபைல்ஸையும் ரிகவர் செய்து கொள்ள முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோ கீழே இங்கே ஒரு லைக் பட்டன் தெரியும். அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கிளிக் பண்ணி இங்கே பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஆல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கமெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ரிகவர்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை நம்ம செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பென்ட்ரைவ் இருக்குது. இங்கே பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய கம்ப்யூட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ delete பண்ணிடுறேன். நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஃபோட்டோ delete பண்ணுறேன். அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி delete ஆன ஃபோட்டோஸும் இதில் ரெக்கவர் ஆகும். உதாரணமாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ ரிகவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய ஃப்ரெண்டு லாஸ்ட் டைமு அவருடைய ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் DSLRல இருந்து அவருக்கே தெரியாமல் delete ஆகிட்டு இருந்துச்சான். அதை ரிகவர் கடையில் போய் ரிகவர் பண்ணுறதுக்கு கேட்கும்போது 8000 ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அவர் அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட வந்திருந்தார். என்கிட்ட வந்துட்டு இதை ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் ஒன்லி 2 ஹவர்ஸில் அவருடைய மொத்தமான 20 GB ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருந்தேன். அது மாதிரி நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் வச்சு செஞ்சுக்க முடியும். ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோ delete பண்ணிடுறேன். இது மாதிரி delete பண்ணிட்டோம். நம்ம இப்போ ரீசைக்கிள் பின்னில் இருந்தோம் எடுத்துடலாம். ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த ஃபோட்டோ இல்லை. ஏன்னா பென்ட்ரைவ்லேருந்து டேரெக்டாக delete ஆகிட்டு இருக்குது. பென்ட்ரைவ் ட்ரைவ் நேம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா F ட்ரைவ்னு சொல்லிட்டு இருக்குது. F ட்ரைவ் நம்மளுடைய பென்ட்ரைவ் இது. இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 14.6 இருக்குது. இங்கே 11.6 ஃப்ரீயாக இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு முறை பார்த்துக்கிறதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலகிராம் பேஜில் கொடுக்குறேன். அங்கே ஒரிஜினல் வெர்ஷன் கிடைக்கும். அதை யூடியூப்பில் நம்ம அஃபிஷியலாக போட முடியாது. இந்த ரிகவரி ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியாக கிடைக்கும். ஒன்று பிஸ்னஸ் எடிஷன் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி 5-6 டைப் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கே அங்கே கேட்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடுறோம். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு பர்மிஷன் கேட்கும். நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வெல்கம் டு ரிகவர் வேஸ்ட்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஆல் ஃபைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆல் ஃபைல்ஸ் வேணும்னா ஆல் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இமெயில் இருக்குது, கம்ப்ரஸ்டு வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், மியூசிக், பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் ஆல் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பிக்சர்ஸ், மியூசிக், டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், கம்ப்ரஸ்ட், இமெயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எல்லாமே வரும். உங்களுக்கு ஃபோட்டோ இல்லாட்டா வீடியோ மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த பிக்சர்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. இல்லாட்டா வீடியோஸ் மட்டும் வேணும்னா இந்த வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் கேட்குது. நம்ம நோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபை பார்ட் லொக்கேஷன் காமிக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய ட்ரைவ் ட்ரைவ் இருந்துச்சு, F ட்ரைவ் இருந்துச்சு. அந்த F ட்ரைவை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த F ட்ரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இதுமாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே எனேபிள் டீப் ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ இது ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். இது ஸ்கேன் ஆகிறதுக்கு இங்கே டைமிங்ஸ் ஆகுது பாருங்கள், 10 மினிட்ஸ் லிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு டைமிங்ஸ் காமிக்கும். உங்களுடைய ஃபைலினுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டைமிங்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ வருதா இல்லையான்னு தான் கிளைமேக்ஸ். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிகவர் பண்ண ஃபோட்டோவை இங்கே காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வார்னிங் கிஃப்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நீங்கள் சுவிட்ச் அட்வான்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த கிஃப்ட் ஃபைல், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரிகவர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ வேணும், வீடியோ, ஃபைல்ஸ் வேணும்னா ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் வேணும், டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் ஸ்கேன் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோவை மட்டும் ரெக்கவர் பண்ணுறது என்பதால் இந்த ஃபோட்டோ மேலே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிகவர்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுறோம். இல்லாட்டா நீங்கள் ஒரு ஃபோல்டர் எங்கேயாவது கிரியேட் பண்ணிக்கங்க. இங்கே மேக் ஃபோல்டர்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா. இந்த மேக் ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருக்கு நேம் ஏதாவது கொடுத்துருங்க. நான் ஆர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களுடைய ஃபைல் வந்து cannot find pathன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணோம், திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்க்டாப் மேலே இப்படி கொடுத்துட்டு இல்லாட்டா வந்து ஆறு மேலே திருப்பி இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து டிலீட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அது மேலே ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆட் பண்ணுறதோ இல்லாட்டா வந்து வேறு எந்த ஆக்டிவிட்டியும் அதில் செய்யாதீங்க. உங்களுடைய டிவைஸில் இருந்து ஃபோட்டோஸ் டிலீட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து வச்சுங்க. அதை அப்படியே ரெக்கவர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே ஓவர் ரைட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முடிஞ்ச அளவு உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லாட்டா வந்து உங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸில் ஏதாவது ஃபைல்ஸ் மிஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க எல்லா வேலையும். அதை உஷாராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ரெக்கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஆரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தோம்னா உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நம்ம டெலிட் பண்ண ஃபைல் வந்து டக்குன்னு கிடைக்குது. இது யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தமிழ் பொண்ணான நேரத்திற்கு நன்றி.